உங்களை தேடி வரும் ஞாயிறு சிந்தனை. இறைவார்த்தை இல்லந்தோறும் நாளும் கேட்க உள்ளம் மாறும். Mercy of God தமிழ். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 6வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் முதல் தம் சீடர்களுக்கு பல முறை தோன்றி சோர்ந்து துவண்டு பயந்து கிடந்த தம் சீடர்களுக்கு வலிமையை ஆறுதலை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை மீண்டும் பணிக்கு தயார்படுத்துகின்ற நிகழ்வுகளை நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்து வருகிறோம். இந்த கடந்த 2 வாரங்களாக நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசு பாடுகள் பட்டு மரணத்திற்கு முன்பாக ஒரு அந்த ராவுணவின் போது ஒரு நீண்ட நெடிய உரையை, அதாவது ஒரு பிரியாவிடை உரையை தம் சீடர்களோடு நிகழ்த்துவார். அந்த பகுதிகளை தான் நாம் மீண்டுமாக இந்த நற்செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்கள், இன்று கூட நற்செய்தியிலே இந்த யோவான் நற்செய்தியினுடைய 14வது அதிகாரத்திலிருந்து நாம் அந்த கடைசி பகுதியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு அந்த தன்னுடைய பிரியாவிடை, நான் மரணமடைய போவதையும் அதிலிருந்து அவர் இறப்புக்கு போவதையும் உயிர்க்கு போவதையும் அதையெல்லாம் மனதில் வைத்து அவர்களுக்கு ஒரு நீண்ட உரையாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலே, அதாவது 12 சீடர்களில் ஒருவரான யூதா, அதாவது காட்டி கொடுக்கின்ற யூதாஸ் அல்ல, மற்ற அந்த யூதா என்பவர் அவரிடம் கேட்கிறார். ததேயு என்பவர் ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த மாதிரி எங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அடிக்கடி காட்சி கொடுப்பீங்க, எங்களுக்கு மட்டும்தான் தோன்றுவீங்க சொல்கிறீங்களே, மற்றவர்களுக்கெல்லாம் தோன்ற மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்கு பதிலளிக்கும் வண்ணமாக இன்றைய நற்செய்தி அமைகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்ப்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கேள்விக்கு கொடுக்கின்ற பதிலாக நாம் பார்க்கிறோம். அந்த பதிலிலே ஆண்டவர் ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை மையமாக வைத்து இந்த பதிலை அமைக்கிறார். முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை, அந்த இறை வார்த்தை, இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து அமைக்கிறார். அந்த வார்த்தையை நாம் கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வார், தூய ஆவியானவருடைய நம்மை வழிநடத்துவார் என்று 2ஆம் பகுதிக்கு அழைத்துச் செல்கிறார். அப்படி நாம் தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற பொழுது 3வது நமக்கு என்ன நடக்கிறது என்றால், நமக்கு அமைதி கிடைக்கிறது. அமைதி என்று இந்த 3 நிகழ்வுகளை வைத்து இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதல் பகுதியிலே தெளிவாக சொல்லுகிறார், எவன் ஒருவன் என் வார்த்தையை கேட்டு என்னை அன்பு செய்கிறானோ அவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பான். பார்த்தீங்களா, யார் என் மீது அன்பு செய்கிறாங்களோ அவங்க என்னுடைய வார்த்தைகளை அதன்படி நடப்பாங்க. நானும் என் தந்தையும் அவரை அன்பு செய்வார். பாருங்கள், 2வது வார்த்தை, என் தந்தையும் அவரிடம் அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் அப்படிங்கிறார். இப்போ அந்த வார்த்தைக்கு முதலுரிமை கொடுக்கிறார். அந்த வார்த்தை யாரெல்லாம் தன்னுடைய சீடர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவின் மீது கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யாருமே ஆண்டவருடைய இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி கேட்டு நடக்கின்ற ஒரு மனிதருக்கு நாங்கள் மொத்தமாக அங்கே தங்குவோம் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், இப்போ இந்த நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் பார்க்கிறோம். தந்தை கடவுள், மகன் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், இந்த 3 பேரையும் ஒற்றுமையாக நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த முதல் பகுதியிலே தந்தையினுடைய பணி என்னவாக இருக்கிறது? தந்தை தன் மகனை அனுப்புகிறார்.
எதற்காக? மக்களை அன்பு செய்வதற்காக ஒரு கட்டளையோடு அனுப்புகிறார். அது என்ன கட்டளை? அன்பு கட்டளையோடு அனுப்புகிறார். எல்லாத்தையும் அன்பு செய்யுங்க, எல்லாத்தையும் மன்னிக்கணும், எல்லாத்தையும் மீட்கணும். இதுதான் தந்தையினுடைய பணியாக இருக்கிறது. இயேசுவினுடைய பணியாக என்ன இருக்கிறது? இயேசு இந்த தன் தந்தையிடம் கேட்ட வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்கிறார். நான் சொல்வதெல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என் தந்தையின் வார்த்தைகள் என்று சொல்லி அந்த அன்பை போதிக்கிறார், அன்பை அனைவருக்கும் பறைசாற்றுகிறார். மூன்றாவது, அந்த தூய ஆவியானவருடைய பணி என்னவாக இருக்கிறது? அந்த கேட்ட வார்த்தைகளை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவார். நான் கூறிய வார்த்தைகளை எல்லாம் நான் அனுப்புகின்ற துணையாளர் தூய ஆவியானவர் உங்களுக்கு நினைவுபடுத்துவார், அவர்களுக்கு உங்களை வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த 3 ஆட்களுடைய அந்த மூவொரு கடவுளுடைய பணிகளை அந்த அழகாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை பாருங்கள், இந்த வார்த்தையின்படி கேட்க வேண்டும், தூய ஆவியானவரின் வழி நடத்துதல் படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படி நடக்கின்ற பொழுது நமக்கு அமைதி கிடைக்கிறது என்று இந்த 3 தலைப்புகளை வைத்து இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து பாருங்கள், இயேசு தம் சீடர்களுக்கு அந்த பிரியா விடை நிகழ்ச்சிகளை உரையாற்றி கொண்டிருக்கிறார். சீடர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு திடீரென்று அந்த தூய ஆவியானவரை பற்றி முதலாக தம் சீடர்களுக்கு பேசுகிறார். ஏனென்றால் இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு, அடுத்த வாரத்திற்கு பிறகு நாம் பெந்தகோஸ்து திருவிழாவை, தூய ஆவியானவர் தம் சீடர்கள் மீது இறங்கி வருகின்ற ஒரு திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். எனவே தாய் திருச்சபையானது கூட நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருவிழாவுக்கு நம்மை தயார்படுத்துகிறது. இப்போ தூய ஆவியானவரை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு பேசுகிறார். இப்போ நான் இந்த நற்செய்தியை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம், எனக்குள்ள வந்த ஒரு கேள்வி. இயேசு திடீர்னு இப்படி நான் போயிடுவேன், நான் இதுக்கு மேலே என்னை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆனால் தூய ஆவியானவர் ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார், அவர் உங்களை எல்லாம் வழி நடத்துவார்னு சொல்கிறார். இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற சீடர்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? யார் இந்த திடீர்னு தூய ஆவியானவர்? அவர் எங்கேருந்து வருவார்? எந்த ஊர்லேருந்து வருவார்? அவர் எப்படி இருப்பார்? இயேசு மாதிரியே நம்ம கூட வந்து அங்கங்கே புதுமைகள்லாம் செய்வாரா? அவரும் போதிப்பாரா? மீன் பிடிக்க அந்த மாதிரி மற்ற இதெல்லாம் செய்வோமா? இப்படி அவர்களுடைய எண்ண ஓட்டங்களாக இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் ஒருவேளை என்னுடைய கற்பனையில் நான் யோசித்தது என்னென்னா, ஒருவேளை அந்த 12 சீடர்களோட இயேசு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அன்னை மரியாள் அங்கே இருந்திருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சொல்லியிருப்பாங்க, எனக்கு தெரியும் இந்த தூய ஆவியானவர் பற்றி எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு முன்பாக, மகனே நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கபிரியல் வானதூதர் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ நீ பிறக்கணும், நீ உன்னுடைய பிறப்பை பற்றி அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க? தூய ஆவியானவர் வந்து என் மேலே இறங்குவாங்க, அவர் மூலமாக நான் அந்த உன்னை பெற்றெடுப்பேன் அப்படின்னு தூய ஆவியானவர் பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அன்னை மரியாள் சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், நற்செய்தியாளர் லூக்கா நற்செய்தியில் நம்ம அழகாக பார்ப்போம். முதலாக அந்த மூவொரு கடவுளுடைய பிரசனத்தை அன்னை மரியாளுக்கு தான் முதலாக அறிவிக்கப்பட்டது. அந்த தூய ஆவியானவர் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் இந்த அன்னை மரியாள் தான் அன்னை தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டவர். பாருங்கள், அங்கே தந்தை இருப்பார், தந்தையால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் இருப்பார். அந்த தூதர் இயேசுவினுடைய பிறப்பை பற்றி அறிவிப்பார். அந்த இயேசுவின் பிறப்பு தூய ஆவியானவரால் நடக்கும் என்று அன்னை மரியாளுக்கு அறிவிக்கப்படும். ஒருவேளை இந்த இயேசு பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில், 12 சீடர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அன்னை மரியாள் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இருந்திருப்பாங்க. அன்னை மரியாள் இல்லை, பரவாயில்ல. இப்போ பாருங்கள், இந்த சீடர்களுக்கு அது புரிஞ்சிருக்குமா? யார் இந்த தூய ஆவியானவர்? அப்படின்னா யார்? அவர் எங்கேருந்து வருவார்? அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் சீடர்களுக்கு, ஏன்னா சீடர்கள் பாருங்கள், இயேசு விண்ணேற்றம் அடைஞ்சு போயிடுறாரு இல்லையா? விண்ணேற்றம் அடைஞ்சு போய் ஒரு 10 நாள் கழித்து தான் அந்த பெந்தகோஸ்தே திருவிழா நடக்கும். ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வருகின்ற அந்த மாபெரும் திருவிழா, அந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்போ தான் அவர்களுக்கு தூய ஆவியானவர்னா என்ன, அப்போ அது வந்தால் நமக்கு என்ன நடக்குங்கிறதே தெரியும். ஆனால் இன்றைய நற்செய்தி வந்து இயேசு இறப்பதற்கு முன்பாகவே அந்த பாதம் கழுவும் சடங்கில் சுற்றி அமைகின்ற இந்த நிகழ்ச்சி. அப்போ இந்த நேரத்தில் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். பிரியமானவர்களை பாருங்கள், ஆனால் இயேசு அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பணி நிறைவேற இருக்கிறது. ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு மேலே உங்கள் கூட இருக்க மாட்டேன், அதாவது மரணித்து உயிர் தெழுந்து நான் விண்ணேற்றம் அடைஞ்சு போயிடுவேன். ஆனால் நான் உங்களை அப்படியே திக்கற்றவர்களாக விட்டுவிட மாட்டேன். எனக்கு பதிலாக என்னுடைய இடத்திலே தூய ஆவியானவர் என்று ஒருத்தர் வருவார், அவரும் உங்களுக்கு வழி நடத்துவார் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போ இந்த தூய ஆவியானவருடைய பணி என்னவாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள்,
தூய ஆவியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துவார். அவர் நமக்கு வலியுறுத்துவார். இயேசு சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நமக்கு மீண்டும் ஒரு முறையாக அவர் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அவர் நமக்கு துணையாளராக இருப்பார். எங்கே போனாலும் துணையாளராக இருப்பார். பாருங்க, ஆண்டவர் இயேசு முதல்ல நற்செய்தியினுடைய முதல் பகுதியில் சொல்கிறாரு, தந்தையும் நானும் தூயாவையும் நாங்கள் யாரெல்லாம் என்னை அன்பு செய்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னுடைய வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்கள்ட்ட நாங்கள் தங்குவோம், குடிகொள்வோம் அப்படிங்கிறார். இப்போ ஒருவேளை இயேசு நாங்கள் அவங்க கூட இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா, கூட பக்கத்தில் யாராவது ஒரு 3வது ஆள் 2வது ஆள் நிற்கிற மாதிரி கூட இருப்போம் அப்படி சொல்லலை. அவரிடம் குடிகொள்வோம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, வி வில் மேக் த டென்ட்னா கூடாரம் அமைப்போம். ஒரு குடிசை போட்டு நாங்கள் குடிசை போட்டு அங்கேயே தங்கிடுவோம்பா அப்படிங்கிறார். அது அப்போ எங்கே, நமது உள்ளத்தில் ஆண்டவர் நமது உள்ளத்தில் தங்கணும்னு நினைக்கிறார். ஏதோ பக்கத்தில் உட்காந்துருக்கணும், பக்கத்தில் உட்காந்து இவங்ககிட்ட அரட்டை பேசிக்கிட்டு இருக்கணும், இல்லை நம்ம ஒன்றா ஒரு வீட்டில் குடியிருப்போம் அப்படி சொல்லலை ஆண்டவர். நாங்கள் அவரிடம் குடிகொள்வோம், அவருடைய உள்ளத்தில் கூடாரம் அமைத்து கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், இதுதான் அந்த வார்த்தைக்கு கிடைக்கின்ற பலன். யாரெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவருக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, ஆண்டவர் இங்கே டென்ட் போட்டு தங்கிடுவார். எங்கே, நமது உள்ளத்தில் கூடாரம் அமைத்து அங்கே தங்கி விடுவார். இதுதான் அந்த வார்த்தைக்கு கிடைக்கின்ற பலனாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல, ஐயோ இயேசு என்ன சொன்னார் புரியலையே, என்ன சொன்னார் தெரியலையே, மறந்து போச்சு, கவலைப்படாதீங்க. தூய ஆவியானவர் ஒருவர், அவர் உங்களுக்கு எல்லா வார்த்தைகளையும் ஞாபகப்படுத்துவார். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், இதுதான் நான் இயேசு சொன்ன வார்த்தை, இதன்படி நடங்க அப்படின்னு அவர் உங்களுக்கு கூட இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். கவலைப்படாதீங்க. அப்படி நீங்கள் வார்த்தைகளை மறக்க மாட்டீர்கள், இயேசுவை அன்பு செய்ய மறக்க மாட்டீர்கள். அப்படி நீங்கள் அன்பு செய்ய மறக்காமல் இருக்கும் பொழுது நாங்களும் உங்கள் கூட இருந்து பிரிய மாட்டோம், உங்கள் கூடயே குடிகொள்வோம் அப்படிங்கிறது தான் இந்த நற்செய்தியினுடைய ஒரு 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 அழகான இமேஜை நம்ம பார்க்குறோம். நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு என் அமைதியை விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறார். பாருங்கள், இது எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்டேருந்து பிரிஞ்சு போகும் பொழுது பிரியா வீடை சொல்லிவிட்டு ஒரு ஃபேர்வெல் டாக்ஸ் கொடுத்துட்டு ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுட்டு போகும்போது நமக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு பரிசு. இல்லை ஒரு தந்தை குடும்பத்தை விட்டு பிரிகிற நேரம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் உயில் எழுதி வச்சுட்டு போவாங்க இல்லையா, உயிலுக்கு ஏதாவது என்னுடைய சொத்து பத்து இந்தப்பா இதெல்லாம் உனக்கு தரேன், இதெல்லாம் நான் விட்டுட்டு போகிறேன், இதெல்லாம் நீங்கள் எடுத்துங்க, இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இந்த பிரியா வீடை நிகழ்ச்சியிலே, இந்த உரையாடலிலே தம் சீடர்களுக்கு முதல்ல தந்தையை கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, அதன் பிறகு தூய ஆவியை கொடுக்குறாரு, அதற்கு மேலாக அமைதியை தரார். நான் உங்களுக்கு அமைதியை தருகிறேன், ஏன்னா இந்த உலகம் தருகின்ற அமைதியை போல் அல்ல, மாறாக என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படிங்கிறார். அது என்ன அமைதி, என்ன அமைதி? பிரியமானவர்களே, இந்த உலகம் தருகின்ற அமைதி வெறும் வார்த்தை அளவிலே ஒரு ஆறுதலாக இருக்கும். யாராவது ஒரு கஷ்டத்தில் அழுதுகிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணு, என்னாச்சு, அப்படியா, சரி சரியா போகிற விடு, எல்லாம் சரியாக போகிற விடு அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க. இல்லை ஒரு கஷ்டத்தில், ஏதோ ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நெருங்கிய நண்பர்களோ தெரிஞ்சவங்களோ அதில் சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க. வார்த்தை அளவுகளை அப்படியா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளைய சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டு போகிறவங்களும் இருப்பாங்க. கஷ்டப்படுறானா படுட்டும், நான் அப்போவே நான் சொன்னேன் கேட்கானா, அவன்லாம் படுனியா, அவன்லாம் பட்டு தான் திருந்தணும் அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ஆறுதல் வார்த்தைகளோ, அவர்களுடைய பசப்பு வார்த்தைகளோ, அவர்களுடைய ஏமாற்று வார்த்தைகளோ நமக்கு முழுமையான அமைதியை தராது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நான் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என்னை அன்பு செஞ்சு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு அமைதியை தரேன், என்னுடைய அமைதி. அந்த அமைதி எப்படிப்பட்ட அமைதின்னா, அப்படியே ஆழ்கடல் அமைதி. ஆழ்கடலுக்கு போனோம்னா நம்ம எப்படி இருக்கும், இந்த கடற்கரை ஓரத்தில் தான் அலை பயங்கரமாக வந்துட்டு ஒரே இரைச்சலாகவும் சத்தமாகவும் இருக்கும். ஆனால் ஆழ்கடல் போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நிசப்தமான அமைதி, பயங்கர அமைதியாக இருக்கும். அப்படியே அமைதியாக அந்த உலகம் தர முடியாத அமைதி உங்களுடைய ஆழ் மனதிற்கு நான் தருவேன், அங்கிருந்து என்னுடைய அமைதியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது அமைதியவே தருகிறார்.
அன்புக்குரியவர்களே பாருங்கள், இந்த இந்த மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். இந்த 3 தலைப்புகளிலே பார்க்கிறோம். இறைவார்த்தை, தூய ஆவியானவர், அமைதி என்று இந்த 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். அதன் பிறகு அன்னை மரியாள் தான் முதலாக இந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த மூவொரு கடவுளை சந்தித்தவர் என்பதை பார்த்தோம். அதன் பிறகு பிரியமானவர்களே, இன்று நற்செய்தியில் இந்த நற்செய்தியின் வழியாக தூய ஆவியானவரை பற்றி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்கள், இன்றைய முதல் வாசகத்திலே இந்த முதல் திருச்சபை, அதாவது இயேசுனுடைய உயிர்த்துக்கு பிறகு எழுந்தேற்றத்துக்கு பிறகு அந்த முதல் திருச்சபையிலே வருகின்ற பிரச்சனை. என்ன பிரச்சனை? முதலாக ஒரு பிரச்சனை வந்துச்சு இதுக்கு முன்னாடி. என்ன பிரச்சனைனா சாப்பாட்டு பிரச்சனை. அதாவது வேற்று தெய்வங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை நாம் உண்ணலாமா அப்படிங்கிறது உடனே 12 சீடர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. இப்போ மீண்டும் இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? விருத்த சேதனம் செய்யணும். யார்? மற்ற யூத மதத்தை சாராதவங்க, வேற்று இனத்தவர்களாம் கிறிஸ்துவ மதத்துக்கு வராங்க. அவங்கெல்லாம் யூதர்கள் மாதிரி விருத்த சேதனம் செஞ்சுட்டு தானே உள்ளே வரணும். விருத்த சேதனம் செய்யாத எப்படி அவங்கெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற சேதனை. உடனே என்ன பண்ணுறாங்க? அங்கே அந்த தலைமை குழுக்கள், அந்த சீடர்கள், அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பாருங்கள், பேதுரு பேசுகிறாரு, பவுலடிகளார் பேசுகிறாரு, அவருடைய கூட பணிக்கு சென்ற மற்ற நண்பர்கள் பேசுகிறார்கள். எல்லோரும் பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்கிறார்கள். அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண உதவி செய்வது யார்? தூய ஆவியானவர். தூய ஆவியானவரின் வழி நடத்துதலால் அந்த தலைமை சங்கம், அந்த பாருங்கள், அந்த அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி ஒரு பிரச்சனை எறுகின்ற போது திருச்சபையில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிறார்கள் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலாக. அப்படின்னா என்ன? விருத்த சேதனம் செய்துக்கிட்டு தான் நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகணுமா? அப்படி இல்லையே. எவன ஒருவன் ஏற்கனவே தன்னுடைய மனதிலே ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வழியிலே நான் நடக்க வேண்டும் என்று நினைத்த போதே அவர்கள் ஆண்டவரால் மீட்கப்படுகிறார்கள். ஆண்டவர் அங்கே குடியிருக்கிறார். பிறகு எதுக்காக அவங்க போய் விருத்த சேதனம் செய்யணும்? அது சும்மா வெறும் வெளியே அடையாளம் தானே. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஏற்கனவே இயேசு இறங்கிட்டார் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த தலைமை சங்கமானது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்கின்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, தூய ஆவியானவரை நமது இல்லங்களிலே, நமது உள்ளங்களிலே குடிகொள்ள வைப்போம். அந்த தூய ஆவியானவர் வழி நடத்துதல் நமக்கு பல பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறக்கின்ற, நல்ல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ஒரு நல்ல ஒரு துணையாளராக நமக்கு இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, தொடர்ந்து தூய ஆவியானவரே நாம் எப்படி பயணிக்க வேண்டும், தூய ஆவியானவரின் வழி நடத்துதலே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை நாம் எப்படி மீண்டும் அவரை படிப்பினைகளை நாம் வளர வேண்டும். இவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது ஆண்டவர், இந்த மூவொரு கடவுள் நமது உள்ளத்திலே வந்து தங்கி குடிகொள்ள நாம் நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம். ஆமேன்.